சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யின் உலகம் உண்மை கொண்டாடும். காயத்ரி காயத்ரி நீ கதையாது வளரும் மெழுகுவர்த்தி. காயத்ரி மொழி உயிருக்குள் சீரும் புலியின் கடும் விழி கொதிக்கும் எண்ணெய் சிரிக்காதடி கொள்கை நதி தீராதடி. சிறு கூழாங்கல்லை கூட வைரங்களாய் செய்ய வைராக்கியம் வேண்டுமே. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. வார்த்தைகள் கல்லூறு வீசலம். போராடி நிமிர்ந்தால் நீ நின்று வாழலாம். நீரோடையும் ஆராகலாம். மௌனத்தினால் மலை சாய்க்கலாம். வரும் ஆபத்தை பழகி ஆர்ப்பாட்டமாய் வெற்றி தேரோட்டம் நடத்தி. சத்தம் போட்டு சொல்லடி பெண்மை சக்தியின் வடிவென்று. புத்தி கூர்மை சொல்லுமே இது சாதிக்கும் கரமென்று. பச்சை கிளியும் பருந்தாகும் சூழ்நிலைதானே காரணம். அச்சம் விட்டு கரையேறும் கயலும் புயலாய் மாறிடும். சித்தத்தால் ஒரு யுத்தம் செய்யினி உலகம் உண்மை. காயத்ரி நீ கரையாது வளரும் மெழுகுவர்த்தி. போலீஸ் விசாரணையில் பூஜாவும் ராஜேஸ்வரியும் தடுமாறி கொண்டிருக்க அங்கு வரும் காயத்ரி அவர்களை காப்பாற்றி விடுகிறாள். நியாயமே இல்லை இன்ஸ்பெக்டர். வெங்கட்டின் வீட்டிற்கு வெங்கட்டை மாப்பிள்ளை பார்க்க பெண் வீட்டார் வந்திருக்கின்றனர். அந்த சமயம் தன் வீட்டிற்கு வரும் வெங்கட் அவர்களிடம் காயத்ரி மீது தான் கொண்டுள்ள காதலை பற்றி சொல்கிறான். காயத்ரி தன் அம்மா இறந்த இடத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். இனி கொஞ்சம் நிறுத்துப்பா. நீதானா? அழுடி, நல்ல அழு. என் மகனை நீ கொன்னப்ப நான் விட்ட கண்ணீர ஆண்டவன் உன்னை விட வச்சுட்டான் பாத்தியா? என் வயிற்றச்சல் வீண் போகாதரி. நீ பண்ண பாவத்துக்கு கோர்ட்டு கொடுத்த தண்டனை பத்தாதுன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் கோயில் வாசல்ல வச்சு நாய் அடிக்கிற மாதிரி உங்க அம்மா அடிச்சு அந்த சாமிய கொன்னுடுச்சு. நம்பாதவங்களுக்கு எப்படியோடி, ஆனா நம்புறவங்களுக்கு சாமி இருக்கு, கண்கூடா இருக்குடி. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப என்ன பண்ணிச்சுன்னு பார்த்தல, நான் விட்ட சாபந்தா உன்னை அந்த சாமி கேட்டிருக்கு. நீ நல்லா இருக்க கூடாதுன்னு நான் கோவில் கோவிலா பிரார்த்தனை பண்ணேன்டி. நான் வேண்டிக்கிட்டது நிச்சயமா நடக்கும். என் புள்ள உயிரை குடிச்ச பாவத்துக்கு இனி நீ கஷ்டத்தை தவிர வேற எதையுமே பார்க்க மாட்டடி. இது அந்த சாமி மேல சத்தியம். நீ எல்லாம் ஒரு பொண்ணு. சீ, வண்டி எடுப்பா. நல்லவங்களுக்கு சோதனை வர்றப்போ மனுஷங்க தான் வேடிக்கை பார்ப்பாங்க. தெய்வமா இருந்து
நீயம்மா வேடிக்கை பாக்குற? எங்க அம்மா உனக்காக இருந்த விரதம், எங்க அம்மா உனக்காக ஏத்தின விளக்கு, எங்க அம்மா உனக்காக போட்ட காணிக்க, எங்க அம்மா உன்னை பத்தி பேசின பெருமை, இதுல ஏதாவது ஒண்ணு நீ கணக்குல எடுத்துக்கிட்டா கூட எங்க அம்மா உயிரை காப்பாத்தி இருக்கலாம். ஆனா எதையுமே கணக்குல எடுத்துக்காம எங்க அம்மாவை உன் கோயில் முன்னாடியே சாக விட்டுட்டியே. எல்லாரும் உன் மேல நம்பிக்கைதான் வச்சிருப்பாங்க, ஆனா எங்க அம்மா உன் மேல உயிரையே வச்சிருந்தாங்க. அந்த பாவத்துக்கு தான் அவங்க உயிரை பறிச்சுக்கிட்டியா? நீயே கதின்னு இருந்த எங்க அம்மாவுக்கு ஒன்ன மீறி எந்த கஷ்டமும் வந்திருக்க கூடாது. ஆனா நீ அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம என்னையே என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி உனக்கு முன்னாலேயே அந்த அம்மா பேசிட்டு போற மாதிரி பண்ணிட்ட. என் பக்கம் இருக்கிற நியாயம் யாரு கண்ணுக்கும் தெரியாம போனாலும் உன் கண்ணுக்கு தெரியாம போக கூடாது. ஆனா இப்ப தெரியாம போயிடுச்சே. நான் நம்புற இடத்துல நீ இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் உன்னை மதிக்கிற இடத்துல நான் இல்ல. நீ இருக்கேன்னு காட்டுற வரைக்கும், உன் சக்தியை நான் முழுசா பாக்குற வரைக்கும் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். உன் வாசப்படி கூட மிதிக்க மாட்டேன். சுதா, என்னம்மா வெளியில எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லையே? பொண்டாட்டியோட ஞாபகம் இப்பதான் வந்ததா? என்ன சுதா நீ இப்படி பேசுற? நான் வாழ்றதே உனக்காக தானே. இப்படி திருட்டுத்தனமா ஒளிஞ்சிருக்கிறது தான் நீ எனக்காக வாழற லட்சணமா? அந்த ராஜேஸ்வரி அம்மாக்கும் உனக்கும் நல்ல பழக்கம் இருக்கலாம், அதுக்காக என்ன செய்யறோன்னு ஒரு விவஸ்தை வேணா? அந்த அம்மா தான் சுதா கட்டாயப்படுத்தி செய்ய சொன்னாங்க. அவங்க சொல்றாங்கிறதுக்காக யாரோ ஒரு பொம்பளை மேல காரை மோதி கொண்டுடுவீங்களா? அந்த ராஜேஸ்வரி அம்மாவுக்கு அவங்க வேண்டாதவங்கிறதுனால அவங்கள நீ கொன்னுடுவியா? அடிச்சு பொழைச்சு மாறுவேன் விட்டு, திருடி பொழைச்சு திருந்துவேன் பார்த்த, ஆனா இப்போ கொலைகாரனாவே ஆயிட்டியே. ஐயோ சுதா, புரிஞ்சுக்க மாட்டியா? போலீஸ் கிட்ட மாட்டா என்ன பண்ணுவ? ராஜேஸ்வரி மாதிரி 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் அந்த கொலையை பண்ண. பணத்துக்கு ஆசைப்பட்டு எதை பண்ணாலும் பணம் கைக்கு வரும்போது வாழ்க்கையை நீ வாழணும். அவங்க கொடுத்த பணம் இருக்கு, ஆனா வாழ முடிஞ்சதா உன்னால? யாருக்கும் தெரியாம இப்படி ஒளிஞ்சுதானே இருக்க. இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? காயத்ரி பேசுறேன்பா. என்னம்மா இந்த நேரத்துல? அப்பா, உங்ககிட்ட உங்களுக்கு தெரியாத ஒரு உண்மையை சொல்லணும்பா. என்னம்மா? அம்மா ஆக்சிடென்ட்ல சாகலப்பா.
அவங்கள கொலை பண்ணிட்டாங்கப்பா. அம்மாவை கொன்னது பூஜாவோட அம்மா தான். காயத்ரி, காயத்ரி, என்னம்மா சொல்ற? அவங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி நடிச்சிட்டு மனசுக்குள்ள அம்மாவை கொல்ல வஞ்ச வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கப்பா. ஜெயலட்சுமி சாவுக்கு காரணம் ராஜேஸ்வரியா? ஆமாப்பா. நான் வர்ற வழியில பூஜா அம்மா ஒரு லேடி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்து என்னையும் அறியாம வந்த சந்தேகத்துல அந்த லேடிய ஃபாலோ பண்ணி போனேன். அவ போன இடத்துல அவளோட புருஷன் இருந்தான். அவன்கிட்ட அவ பேசினதை வச்சுதான் அம்மாவை கொலை பண்ணது அவன் தானே தெரிஞ்சது. பூஜா அம்மா சொல்லிதான் அவன் இந்த காரியத்தை பண்ணதா தெளிவா சொல்லிட்டாப்பா. ராஜேஸ்வரி இப்படி ஒரு கொடுமையை பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவங்க அதை மட்டும் பண்ணலப்பா, நான் பண்ணாத தப்புக்கு என்ன பழி ஏத்துக்க வச்சாங்க. என்னம்மா அது? ரகுங்கிறவன நான் கொலை பண்ணலப்பா, பூஜா தான் கொலை பண்ணா. பூஜாக்கு குடி பழக்க ஆரம்பிச்சப்போ அந்த ரகு பூஜாவை தப்பா போட்டோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அந்த கோவத்துல தான்ப்பா பூஜாவை அடிச்சு கொன்னுட்டா. அந்த நேரத்துல நான் அங்க போய் பூஜாவோட அம்மா என்ன பழி ஏத்துக்க வச்சுட்டாங்க. நான் பழியை ஏத்துக்கிட்டா எங்க அம்மாக்கு உங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சத்தியமே பண்ணி கொடுத்தாங்கப்பா. நானும் அதை நம்பிதான் அந்த பழியை ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் பழியை ஏத்துக்கிட்டதுக்கும் தண்டனை அனுபவிச்சதுக்கும் பலனே இல்லாம பண்ணிட்டாங்களேப்பா. அப்பா அம்மா விதி வந்து போனாங்கன்னு தான் மனசை தேத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி சதியில போயிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ என்னால தாங்கிக்க முடியலப்பா. அம்மாவுக்கு எனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக செய்யாத பழியை ஏத்துக்கிட்டு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கு. காயத்ரி, அழாதம்மா. இப்படி எங்கம்மா இருக்க? நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற பேசிவோல்லப்பா. உடனே கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா. ராஜேஸ்வரி பண்ண அக்கிரமத்துக்கு அவ என்ன கதிக்கு ஆளாக போறான்னு நீயே நேர்ல வந்து பார். ஐயோ அப்பா, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்கப்பா. இனிமேல என்னால் பொறுமையா இருக்க முடியாதம்மா. நீ சொன்னதை கேட்டு என் மனசு துடிக்குது. இன்னைக்கு அந்த ராஜேஸ்வரிய. ஐயோ அப்பா, நீ உடனே புறப்பட்டீங்க வா. அப்பா, ஹலோ அப்பா. போன வேலை நல்லபடியா முடிஞ்சிடுச்சுங்க. என்னங்க நீங்க இன்னும் தூங்கலையா? தூங்கல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குங்க, நான் போய் தூங்குறேன். இல்ல, என்னங்க எங்க போயிட்டு வர? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் கம்பெனில சின்ன ப்ராப்ளம்னு. என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் அதாங்க, கம்பெனில டிரைவர்ஸ்க்கும் ஒர்க்கர்ஸ்க்கும் நடுவுல கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் சால்வ் பண்ணிட்டு வந்தேன். நீ எங்க இருந்து வரன்னு எனக்கு தெரியும். என்னங்க என்னவோ மாதிரி பேசுறீங்க? சொல்லு, நீ இப்ப எங்க இருந்து வர? சொல்லுங்கறான்ல. என்னங்க நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உண்மையை சொல்லு.
கம்பெனி ப்ராப்ளமா தாங்க போயிட்டு வரேன். என்ன அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வந்துடுச்சா? உன்னை அடிக்கிறதுக்கு தைரியம் வேண்டாண்டி, மனசாட்சி இருந்தா போதும். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ பண்ண அக்கிரமம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இன்னுமா நடிக்கிற? ஜெயலட்சுமி கொலை பண்ற அளவுக்கு திட்டம் போட்டுட்டு எவ்வளவு நல்ல மாதிரி நடிச்ச. என்னங்க சொல்றீங்க? அவ உனக்கா பண்ணதையெல்லாம் மறந்துட்டு ஈவு இறக்கமே இல்லாம ஆளை வச்சு கார மோதி அவளை கொண்டுட்டேடி. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? என்ன பேச்சு பேசுறீங்க? அக்காவை நான் கொலை பண்ணேனா? ஐயோ, அவங்கள என் கூட பிறந்த அக்கா மாதிரி இல்ல நான் நினைச்சிட்டு இருந்தேங்க. ஏன் அவங்க உயிர் போற நேரத்துல கூட உங்க கையால தாலி கட்ட வச்சது நான் தாங்க. அப்படிப்பட்ட நான் அவங்கள கொலை பண்ணேன்னு சொல்றீங்களே, யாரோ என்ன பத்தி உங்ககிட்ட தப்பா சொல்லிருக்காங்கங்க. நிறுத்து உன் நீலி கண்ணீரை. இனிமேல் நீ என்கிட்ட மறைக்க முடியாது. உன் சுயரூபம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போச்சா? தெரிஞ்சே போச்சா? ஆமா, நான் தான் அவளை கொன்னேன். உங்களுக்கு இன்னொரு உண்மை தெரியுமா? ஏன் வாயாலே சொல்றேனே, என் பொண்ணு பூஜா பண்ண கொலைக்காக தான் உங்க ஆசநாயகியோட பொண்ணு காயத்ரிய ஜெயிலுக்கு அனுப்பிச்சேன். அடி பாவி, இவ்வளவெல்லாம் பண்ணிருக்கியே, உனக்கு மனசாட்சியே கிடையாதா? உங்களுக்கு இருக்கா? எனக்கு துரோகம் பண்ணீங்கல்ல, அவளை கல்யாணம் பண்ண நினைச்சீங்கல்ல, அதுக்குதான் இதெல்லாம் பண்ண, அவளையும் இல்லாம பண்ண. உன்னை நம்பி, நீ சொன்னதையெல்லாம் நம்பி ஓ பொண்ணுக்காக தண்டனை அனுபவிச்சாலே காயத்ரி, அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியடி. நான் என்ன பண்றது? அவ தண்டனை முடிஞ்சு வரதுக்குள்ள அவங்க அம்மா எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடுவாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவ போலியே. காயத்ரி திரும்பி வந்தா உங்களுக்கும் அவ அம்மாவுக்கும் எங்க நானே கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டி வருமோன்னு தவியா தவிச்சேன். ஏங்க நீங்களே சொல்லுங்க, எங்கேயாவது ஒரு பொம்பளை தான் தாலியில பங்கு கொடுப்பாளா? அப்பதான் நினைச்சேன், தாலியில பங்கு கொடுக்கறத விட அவளை பலி கொடுக்கறதே மேலுன்னு. கொடுத்துட்டேன். அப்பதான் இத்தனை வருஷமா அவளால நான் பட்ட வேதனை தணிஞ்சது. உங்களுக்கு தெரியுமா, நான் ஆளை வச்சு கொன்னேங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. நான் பண்ண தப்ப எந்த விதத்திலையும் யாராலையும் நிரூபிக்கவே முடியாது. நீ பண்ண தப்ப நிரூபிக்க வேண்டாம். உனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நானே கொடுக்கிறேன்டி. ஜெயலட்சுமி நீதான கொலை பண்ண. நீ எதுக்கு உயிரோட இருக்கணும்? வாழ்க்கையே தியாகம் பண்ண அப்பாவிக்கு நீ பண்ண பாவத்துக்கு நீ எதுக்கு அடி உயிரோட வாழணும்?
உன்னை நல்லபடியா வச்சுப்பேன்னு உங்க அப்பா கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்து தாண்டி உன் கையை நான் பிடிச்சேன். அப்ப நான் பண்ணி கொடுத்த சத்தியத்தை இப்ப நானே உடைக்கிறேன். உன்னை சுட்டு கொல்ல போறேன்டி. என்னங்க ப்ளீஸ் வேணாங்க.